Welcome back to my channel. இன்னும் ஒரு புதிய ரெசிபி உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டுவது சிங்கப்பூர் நூடுல்ஸ். இது நல்ல ஹெல்த்தியான ஒரு சிங்கப்பூர் நூடுல்ஸ். சிக்கன், ப்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் இது செய்யப்படுறேன். இப்போ வாங்க செய்முறைக்கு போவோம். 100 கிராம் இறால் எடுத்திருக்கிறேன். அதை வடிவா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதை இந்த பிளேட்ல ஆட் பண்ணுங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரக பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் செசமி ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் ஃபிஷ் ஆயில். நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு அதே பிளேட்ல 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன். அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரக பவுடர். நல்லா அதே பிறகு 1 டேபிள்ஸ்பூன் செசமி ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் ஃபிஷ் ஆயில். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது அப்படியே இங்கே இருக்கட்டும். நாலு முட்டை எடுத்துருக்கிறேன். அதையும் உடைச்சி ஒரு பவுல்ல ஆட் பண்ணுங்க. நல்லா பீட் பண்ணி விடுங்க. இதை இவ்வளவுதான். இனி நாங்க மற்ற முறையை பார்ப்போம். அடுப்பை ஹீட் ஆக்கிட்டு ஒரு பேனை வச்சுட்டு விருப்பமான ஆயில் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. இந்த முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுங்க. இதை ஒரு பிளேட்ல எடுங்க. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு கார்லிக் எடுத்து குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை அதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. மூன்று கலர்ல பெல் பெப்பர் எடுத்திருக்கிறேன். கால் எடுத்திருக்கிறேன். கிரீன், yellow, ரெட். அதை இதுக்குள்ள ஆட் பண்ணி குக் பண்ணுங்க. பிறகு ஒரு ஒனியன், சின்ன ஒனியன் தான் எடுத்துருக்கிறேன். அதை நீளமாக வெட்டி எடுத்துருக்கிறேன். நல்லா இதை குக் பண்ணுங்க. வெஜிடபிள் கஞ்சியாக வரணும் இல்லை, ஒரு அளவுக்கு குக் பண்ணி எடுங்க. அதுக்கு பிறகு ஒரு கேரட், ஒரு துண்டு சலரி, 3 ரெட் சில்லி. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த வெஜிடபிள் நல்லா குக் பண்ண தேவையில்ல. இப்போ இதை இறக்கி எடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த சிக்கன் அதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. இந்த சிக்கனை நீங்க கிறிஸ்பியா குக் பண்ண தேவையில்ல, ஒரு நடுத்தரமா குக் பண்ணி எடுங்க.
அதுக்கு பிறகு இந்த இறால் இதுக்குள்ள ஆட் பண்ணி அதையும் குக் பண்ணுங்க. நல்லா ரெண்டையும் வடிவாக குக் பண்ணி எடுங்க. இறாலை கூட நேரம் குக் பண்ண தேவையில்லை. நீங்கள் கூட நேரம் குக் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது ஒரு ரப்பர் மாதிரி போயிடும். இறாலெல்லாம் கூட நேரம் குக் பண்ணுறதில்ல. இந்த ஃபிஷ் சோஸ், செசமி சோஸ் எல்லாம் ஆட் பண்ண வடிவாக நல்ல ஸ்மெல் ஒன்று வருகுது. ஒன் டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் எடுத்துருக்கிறேன். அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க. ஒரு சூப் கட்டி எடுத்துருக்கிறேன், சிக்கன் சூப். இந்த சிக்கன் சூப் கட்டி ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்ல வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். அதுக்கு பிறகு இந்த முட்டை இதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. இப்போ நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விடுங்க இந்த முட்டையை. அதுக்கு பிறகு இந்த வெஜிடபிள் அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டு கிரீன் ஆனியன் அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. இது ரைஸ் நூடுல்ஸ். இது நான் ஒரு பக்கெட் எடுத்திருக்கிறேன். ஒரு பக்கெட்டை பாயில் பண்ணி வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ட் ரைஸ் நூடுல்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். ரைஸ் நூடுல்ஸ் தான் சிங்கப்பூர் நூடுல்ஸ் என்று சொல்கிறேன். இந்த ரைஸ் நூடுல்ஸ் நீங்கள் அவிக்கக்குள்ள உப்பு, ஆயில் எல்லாம் தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணி அவிங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த ரைஸ் நூடுல்ஸை போட்டு பாயில் பண்ணி எடுங்க. பாயில் பண்ணிவிட்டு வடிச்சிட்டு கொஞ்சம் ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி வைங்க. என்னென்று சொன்னால் ஒலிவ் ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணி செய்தீங்கன்னு சொன்னால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, ஸ்டிக்கியாக இருக்காது, கலஞ்சி வடிவாக இருக்கும். இப்படி நம்ம ஆட் பண்ணி குக் பண்ணுற டைமில் நான் இப்போ சிங்கப்பூர் நூடுல்ஸை செய்து பிளேட் பண்ணி எடுத்துட்டேன். இது நான் வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு தான் செய்தேன். நான் ஈஸியாக செய்யலாம். இது நீங்கள் ஒரு டின்னராகவும் பாவிக்கலாம். மற்றது இது நல்ல ஸ்பைசியாகவும் வந்திருக்குது. கொஞ்சம் நான் ஸ்பைசியாக தான் இதை செய்து எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் விரும்பினா ஸ்பைசஸை குறைச்சி செய்யலாம். நான் கொஞ்சம் ஸ்பைசியாக தான் செய்திருக்கிறேன். என்ன நாங்கள் கூட ஸ்பைசி சாப்பிட்றேன். அதனால ஸ்பைசி கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். மற்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு குக் வித் ஜெயில சந்திக்கிறேன். பாய் காய், டேக் கேர் எவ்ரிவன்.